அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் அண்ட் ஏஐஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகிழ்முற்ற வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வந்து எப்படி கூகுள் டிரைவ்ல போடுறது, அதை எப்படி வந்து எம்இஸ்ல போய் லிங்க் எடுத்துட்டு போய் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்க வந்து உங்களோட டிரைவை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. டிரைவை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு இருக்க கார்னர்ல மேலே பாருங்களேன், ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கா, அந்த இடத்துல அந்த மெயில் ஐடியோட இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு நம்ம ஸ்கூல் மெயில் ஐடி வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்கூல் மெயில் ஐடி வந்து மாறிடுச்சு. மாறின பிறகு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு கீழே போய் இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபைன்னு இருக்கா, ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியிருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வாங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள் நியூன்னு இருக்கா, நியூங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோல்டர்னு இருக்கா, ஃபோல்டரை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அன்டைட்டில் ஃபோல்டர்னு இருக்கும், அதில் போய் மகிழ்முற்றன்னு அடிச்சுக்கோங்க. எம் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு எம், மகிழ்முற்றம். சரிங்களா? எம்எம் போட்டு உங்கள் ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்படி போட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, இப்போ எம்எம் போட்டு இப்போ என்னுடைய ஸ்கூல் நேம் போட்டு அந்த இது எந்த யூனியனோ அந்த யூனியனை வந்து போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் நேமோட யூனியனை போட்டுக்கோங்க. போட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பீப்புள் சிம்பிள் இல்லாமல் இருக்கா, நல்லா பாருங்க. நல்லா உங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். இந்த இடத்துல பாருங்க பீப்புள் சிம்பிள் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து பீப்புள் சிம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து வர வைக்கணும். பீப்புள் சிம்பிள் இருந்தால் தான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ தான் அது எல்லாரும் அதை வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா இது வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பீப்புள் சிம்பிள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேனேஜ் அக்சஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி நம்மளுடைய ஸ்கூல் நேம் போட்டு நம்மளுடைய ஸ்கூலோட மெயில் ஐடி மேலே வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்கள் ரெஸ்ட்ரிக்டன் கொடுத்து சேஞ்சுன்னு இருக்கான், சேஞ்சுங்கிறத டச் பண்ணுங்க. இப்போ திரும்ப பாருங்கள் ரெஸ்ட்ரிக்டன் கொடுத்து ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் எனி ஒன் வித் லிங்க்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. இப்போ கீழே பாருங்கள் பெர்மிஷன் அப்டேட்டுன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வியூவர் அப்படிங்கிறதோட வந்திருக்கணும். வந்துட்டு இப்போ பேக் வந்துருங்க. இப்போ பாருங்கள் பீப்புள் சிம்பிளோட வந்திருக்கு, சிம்பிளோட வந்திருக்கா. இப்போ இந்த பீப்புள் சிம்பிளோட இருக்கிறதுல இதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல கீழே பாருங்கள் நியூன்னு இருக்கா, நியூங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ உள்ள நம்ம ஒரு ஃபோல்டர் கொடுக்கணும். இந்த ஃபோல்டரை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உறுதிமொழி. கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பீப்புள் சிம்பிளோடய வந்திருக்கும், எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் பார்த்தீங்களா, ரீசன்ட்டுங்கிறதுக்குள்ள போங்க. போனோன்னா நம்ம உறுதிமொழி எடுக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுப்போம் நம்ம. இப்போ நம்ம உறுதிமொழி எடுத்த மாதிரி அந்த ஒரு இமேஜஸ் வந்து ஏற்றிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பேக் வாங்கலாம், உறுதிமொழின்னு இருக்கும். இப்போ இதை டச் பண்ணோன்னா அந்த இமேஜஸ் வந்து இருக்கும். சரிங்களா?
இப்போ அடுத்து இதை திரும்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஒன்று ஏற்றியாச்சு. திரும்ப வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஃபோட்டோ இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றிக்கலாம். திரும்ப வந்து நியூன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஃபோல்டர் நேம் ஃபோட்டோஸ்ன்னு கொடுங்க. எம்எம் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ், எம்எம்னா மகிழ்முற்றம் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் போட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் எம்எம் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி. இப்போ இதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நியூன்னு இருக்கான், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ அப்லோடு ஃபோட்டோஸில் போனவே நிறையா ஃபோட்டோஸ் வந்துருக்கும். இதில் போய் எல்லாரும் ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி ஆர்டர்னு கொடுத்துருங்க. ஆயிடுச்சு பீப்புள் சிம்பிளோட ஃபங்க்ஷனில் இருக்க மாதிரி. இப்போ அடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ திரும்ப அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு நியூங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அதில் போய் ஃபோல்டர் நேம் வந்து இப்போ பாருங்கள் எம்எம் சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ இதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நியூன்னு இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு எந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் இந்த பாருங்கள் இங்கே வந்து வாட்ஸ்அப் இமேஜஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸுக்காக டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ரீசெண்ட்டுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அதில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவில் அந்த கேமரா எடுத்துருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா கேலரியில் வந்து இருக்கும். இப்போ வீடியோஸை டச் பண்ணுங்க. நீங்கள் இப்போ வந்து அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆயிடுச்சு. இப்போ திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பாருங்கள் எம்எம் போட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூல் நேம் போட்டிருக்கோம். இதை டச் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தான் இத்தனை ஃபைலுமே இருக்குது. உறுதிமொழி, அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபோட்டோஸ் ஃபைலு எல்லாமே இதில் தான் இருக்குதுங்க. சரிங்களா, இதில் தான் அந்த ஃபைல் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி இதை வந்து லிங்க் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பீப்புள் சிம்பிளுக்கு நேராக 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணனே இந்த இடத்துல பாருங்கள் காப்பி லிங்க்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. இப்போ லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. அதை நம்ம என்ன செய்யணும், எப்பயும் போல் குரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம வந்து நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஹவுஸ் சிஸ்டத்தில் போனோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போய் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் யூஆர்எல் வந்து இப்போ வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் ஆயிடுச்சு. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்கணும்னா நம்ம இதில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலரில் கண் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, ஐ மாதிரி, அதை டச் பண்ணி பாருங்க. பேக் வந்துடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே அனுப்பாங்க. டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.